இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நீட் இஷ்யூ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. போராட்டம் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம இங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு அங்க யாரோ ஒருத்தன் அடிபட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளுக்காக. இது பெரிய மனசு இல்லையாங்க? நம்ம நினைக்கலாம் டெல்லியில தானே போராட்டம் நடக்குது, இங்க தமிழ்நாட்டுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இங்க சந்தோஷமா வாழணும். நம்மளுடைய நாங்கெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப நான் நீட் எழுதி நான் டாக்டர் ஆக போறது இல்லை, நான் அதை கடந்து வந்துட்டேன். ஆனா அடுத்த தலைமுறைக்காக அங்க ஒரு கூட்டமே போராடிக்கிட்டு இருக்குங்க, இந்த சமூகத்துக்காக. பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க மக்கள்? தமிழ்நாட்டுல வந்து போராடுறாங்களா, போராடலையா, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, இதெல்லாம் நான் பேச வரல. நான் இங்க போராடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி மட்டும் பேச வரேன். ஏன்னா இதை பத்தி எல்லாம் பேசினா விமர்சனத்துக்கு உள்ளாயிரும் நம்ம. அதாவது ஒரு புரிதல் இருக்கணும். ஏதாவது எப்படி சொல்லலாம்டா, ஒரு மக்களா பிறந்துட்டோம், ஒரு இளைஞர்களா யங்ஸ்டர்ஸா இருக்கோம், அவங்கெல்லாம் இங்க போராடுறாங்க, நம்ம இங்க என்னென்னமோ பண்றோம். சரி, பண்றது பிரச்சனை இல்லை, அதை வந்து பண்றது வெளிப்படுத்தாம இருக்கலாம்ல. இங்க போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இங்க ஒவ்வொருத்தவரும் அவ்வளவு லத்தி சார்ஜ் அடி வாங்கி. ஆனா தமிழ்நாட்டிலையும் போராடுறாங்க, அதை கண்டிப்பா பேசணும். தமிழ்நாட்டிலையும் போராடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் போராளியான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு இன்னும் தமிழ்நாடாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றுது. வெறுமென ஏதோ ஒரு அற்ப விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கோம். இத கொஞ்சம் சிந்திங்க, இளைஞர்கள்லாம் சிந்தித்து செயல்படுங்க. நீங்க இன்னமும் சிந்திக்க மாட்டீங்க, நீங்க இன்னமும் இப்படியே இருப்பீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தமிழ்நாடு அவ்வளவுதான், அழிஞ்சிருச்சு. ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற ஒரு தாய் வந்து அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகுது. ஸ்கூல் யூனிஃபார்மோட நிக்கிறான் அந்த பையன். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த பையனை டான்ஸ் ஆட வைக்குது. தியேட்டருக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அந்த பையனை டான்ஸ் ஆட வைக்குதுங்க. இது எந்த விதத்துல சரியாகும்? அதாவது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புடா மைனே, இதெல்லாம் தவறு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லி நம்மளை வளர்த்தாதான் நம்மளுக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரியும். அவன் நின்றுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் தியேட்டர் முன்னாடி. அந்த அம்மா அதை அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவும் சேர்ந்து ஆடுது, அந்த அம்மா சேர்ந்து வீடியோ எடுக்குது. சமூகம் எங்கே போகுது? ஒரு காலம் இருந்துச்சு, தியேட்டருக்குலாம் ஆடாதீங்க, தியேட்டருக்கு போய் படம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதாவது தியேட்டருக்கு போய் படம் பார்க்காதீங்கன்னா அந்த சின்ன சின்ன வயசுல போக வேணாம், அது அதுன்னு ஒரு வயசு வரும் அப்ப போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு பள்ளிக்கூட படிக்கிற பையன், 5 வயசு பையனை இந்த சமூகம் தியேட்டர் மாதிரி ஆட வைக்குது. அந்த தாய் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பாக்குது அதை. இது வந்து அந்த பையனுக்கு அது தப்புன்னு தோண வேணாமா? இது எப்படி தப்புன்னு தோணும்? அதாவது பெற்றவர்கள் சொன்னா மட்டும்தான் அது தப்புன்னு தவறாக கருதப்படும். ஆனா என் பெற்றோர்களை தலைமையே சரியில்லாதப்ப இது சரிதானே அப்படின்னு அவனுக்கு நம்ம வந்து அது சரிதே நம்ம கடத்தி கொண்டு போறோம். அப்ப நாளைக்கு அவன் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது அவனுக்கு. தயவு செய்து ஒரு நல்ல ஒரு மகன்களாக இருங்க, நல்ல ஒரு தமிழகமா மாறுங்க. வெறுமனே இப்படி ஒரு காட்சிக்காக, அற்ப காரியத்திற்காக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு, அதுல நேரத்தை தொலைச்சுக்கிட்டு, ஒரு 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 நடிகருக்காக, அதுக்காக இதுக்காக நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. சரி, நம்ம அரசியலுக்குள்ள போயிட்டோம்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. அது உங்களுக்கே புரியும். நம்ம யாரையும் வந்து அவ்வளோ சின்ன ஆள் கிடையாது. இப்போ வந்து அரசியல்வாதிகள் இருக்கிறவங்களும் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களும் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, எல்லா விஷயத்துலயுமே அவங்களும் இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கான புரிதலை நீங்க தேர்ந்தெடுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நல்ல ஒரு தமிழகமா மாற்றுவோம். நம்மளுக்குள்ள ஒற்றுமை வேணுங்க. நம்ம பிரிஞ்சுக்கிட்டோம்னா எவனோ வந்து உள்ள குண்டு சட்டியை ஓட்டிட்டு போயிடலாம். ஸோ தமிழக மக்களா, தமிழக இளைஞர்களா நம்ம ஒற்றுமையோட செயல்படுவோம். தேங்க்யூ ஆல், எவ்ரி திங் வில் பி ஃபைன். கண்டிப்பா இந்த நீட் பிரச்சனை கண்டிப்பா ஒரு தீர்வுக்கு வரும். நம்மளுடைய இளைஞர்களுடைய போராட்டம் என்னைக்குமே வீண் போகாது. கண்டிப்பா நம்மளுடைய இளைஞர்களுடைய எடுத்த போராட்டம் முற்றுகையிட்டு காட்டுவாங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இறுதி வரைக்கும் போராடுவோம். நீட்டுக்காக குரல் கொடுப்போம். நீட்டை முற்றிலுமாக ஒழிப்போம். இது அப்துல் சுவாஸ், உங்கள் மனதில் பேசும் குரல்.